Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்தியாவில் பொதுமக்கள் அதிக அளவில் சர்க்கரை அளவை பயன்படுத்தி வருவதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் அது தொடர்பாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சர்க்கரை நோய் சிகிச்சை நிபுணர் வினோத் பிரேம் ஆனந்துடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை சுருங்க கீழ் விளங்கிக் கொள் பகுதியில் பார்க்கலாம். சுகர் இல்லாமல் உணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்தியர்களுக்கு. இப்போ இந்த 5 மில்லியன் மெட்ரிக் டன் அதிகமாக பயன்படுத்துகிறோம்னா அது எல்லாமே நம்ம உடம்புக்கு தான் போயிருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான தாக்கத்தையும் விளைவுகளையும் இப்போ காலகட்டத்தில் இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் சுகர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கடந்த 5-10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்தியர்களை சுகரை குறைங்க அப்படின்னு. ஸோ நியாயமா பார்த்தா நம்ம டேட்டா என்ன சொல்லணும்னா, இந்த சுகரை நம்ம ஆஸ் அ கண்ட்ரி, ஒரு நாடா நம்ம சர்க்கரையை சாப்பிட்ற அளவு குறைஞ்சி இருக்கணும். ஆனா இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷனோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2023 நம்ம 25 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் சுகரை கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஆனா 2024 நாம 27 மில்லியன் மெட்ரிக் டன் சுகர் கன்சியூம் பண்ணிருக்கோம். சோ சுகர் நமக்கு ஆஸ் அ கண்ட்ரி நாம சுகர் கன்சம்ஷன் கம்மியாகும்னு எதிர்பார்த்தா சுகர் கன்சம்ஷன் ஆக்சுவலா அதிகமா தான் இருக்கு. சர்க்கரையை அதிகமா பயன்படுத்துறோம், தெரிந்தும் தெரியாமலும். டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி த பாடி வெயிட், உடல் பருமன், நாட் ஓன்லி ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள், நாட் ஓன்லி கிட்னி, பட் ஆல்சோ ஃபர்டிலிட்டி, மகப்பேறு. அடுத்த ஜெனரேஷன் இப்ப எத்தனை பேர்கள் மகப்பேறு இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கும் சக்கரை வியாதி ஒரு முக்கியமான காரணம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே நீங்க ஒயிட் சுகரை எடுத்துக்காதீங்க, மற்றபடி நீங்க வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சிலர் சொல்றாங்க. அது உண்மைதானா? சர்க்கரை வியாதி உள்ளவங்க எல்லா விதமான இனிப்பையும் பயன்படுத்த முடியுமா? நீங்க சக்கரை வியாதின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா வெள்ளை சக்கரை, ஒயிட் சுகர், பிரவுன் சுகர், நாட்டு சக்கரை, வீட்டு சக்கரை, காட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேனு, வெல்லம் எதுவுமே தொடக்கூடாது. நம்ம காலையில ஆரம்பிச்சு இரவு வரையுமே இந்த இனிப்பு அப்படிங்கிற ஒரு பண்டம் நம்ம உணவு பழக்க வழக்கத்திலேயே இயல்பா இருக்குது. அதை எப்படி குறைக்கலாம்? அதுக்கான லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம மாத்திக்கலாம்? சோ நம்மளோட முந்தின தலைமுறையை விட நம்ம இப்ப அதிகமா சுகர் எடுத்துக்கிறோம், அது நமக்கும் தெரியுது. சோ இட் ஹாஸ் டு பி a conscious decision. அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ படிச்ச பிள்ளைங்க கிட்ட, இளைஞர்கள் கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. தயவு செய்து நீங்க வாங்குற ஃபுட், ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு கேக் வாங்குறீங்க, ஒரு பிரெட் வாங்குறீங்க, ஒரு ஜாம் வாங்குறீங்க, ஒரு பிஸ்கட் வாங்குறீங்கன்னா அந்த பாக்கெட்டை திருப்பி பாருங்க. அதுல எவ்வளவு ரிஃபைன்ட் சுகர் இருக்குன்றத முதல்ல படிங்க. பி அவேர் ஆஃப் த ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட்ஸ் அட் த பிஹைண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இளம் வயதை சேர்ந்த பலரும் இந்த சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இது ஒரு ஜெனட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை குறிப்பா இளைய தலைமுறையிடம் அதிகரித்து வர்றது எதை உணர்த்துது? செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது முன்னெல்லாம் நம்ம ஆஸ் an இண்டிவிஜுவல் நாம நம்ம உடற்பயிற்சியில எக்ஸசைஸ் நல்லா உண்டு. இப்போ எங்க இருக்கு? சக்கரை வியாதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சக்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே எக்ஸசைஸ், டெய்லி வாக்கிங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.